இன்னைக்கு என்னன்னா அதை நான் அறிமுகப்படுத்த வரல. கர்த்தரோட வார்த்தைக்கு நம்ம போவாங்க. ஆமே, சந்தோஷமா இருக்கீங்களா? ஏன் கொஞ்சம் வாய்க்கிறதுல இருக்கு ஜங்கன் மக்கா மூக்கு நந்தி ஜாடி அந்த மாதிரி இருக்கு எல்லாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நிறைய எல்லாம் வைப்பு சொல்லி நான் காலம் பின்னாடி போடாதுன்னு எல்லாம் பின்னாடி பிரேக்கா 2வது வருவாங்க. ஹஸ்பண்ட் ஓகே ஓகே வாங்கக்கா சரி சரி ஓகே. ஏற்கனவே நாக்காளி கோசமாக இருக்குது, எல்லாம் பின்னாடி போயிட்டீங்கன்னா ஒன்றும் கோசமாக இருக்கும். சரி, இன்னைக்குள்ள ஆண்டோட வார்த்தையை நல்லா கவனமாக கேளுங்க. எஸ்ஓபி நம்ம ஃபாலோ பண்ணுகிறோம். கர்த்தர் நம்மளோட இருக்கிறாமே. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளோட இருக்கிறார். தேவன் நம்மளோட இருக்கிறார். ஆண்டவர் நம்மளை விட்டு விலகுறதும் இல்லை, நம்மளை கைவிடுவதும் இல்லை. ஆமே. கடைசி காலத்தில் கள்ள போதனைகள் ரொம்ப முக்கியமான நாள், ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது. ஹல்லேலூயா. கடைசி காலத்தில் கள்ள போதனைகள், கள்ள பாஸ்டரை பத்தி பேசல, எல்லாம் டக்குன்னு போதனைன்னா பாஸ்டர் பிரசங்கம் பண்றாரு, போதனைன்னா சுவிசேஷம் பிரசங்கம் பண்றாங்க, போதனைன்னா மிஷினரி தானே செய்யறாங்க அப்படின்னு. நான் வந்து எந்த ஊழியக்காரர்களும் எந்த பிரசங்கத்தையும் நான் வந்து இங்க பேச வரல. ஆவியானவர் பேச சொன்னது வந்து கடவுளுடைய கர்த்தருடைய ஆண்டவருடைய வார்த்தைய உங்களுக்குள்ள கள்ள கொகைன்னு ஒரு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ திருடிட்டாங்கன்னா திருடு வந்ததெல்லாம் கொண்டு போய் ஒரு இடத்துல சேர்த்து வைப்பாங்க. அலிபாபா கொகையை ரொம்ப போய் பார்த்துருப்பீங்க. அலிபாபா அண்டககாசம் அபுககாசம் பிறந்தரி சிசி அப்படின்னா நெகலாம் உள்ளுக்கு இருக்கும். நம்ம எம்ஜிஆர் போய் எடுத்தது ஆமா தானே? பார்த்ததில்ல, பார்த்துருக்கீங்க. உண்மை பேசுறீங்க பதில். அந்த மாதிரி இன்னைக்கு ஆண்டவரோட வார்த்தைய நம்மளுக்குள்ள பிசாசம் என்ன தெரியுமா செய்யறான்? கள்ள போதனைகளா அவன் மாத்துகிறான். அல்லேலூயா. எத்தனை பேர் கேட்க விசுவாசமா இருக்கீங்க? சார், நான் வந்திருக்கிற ஆசீர்வாதத்தை பத்தி பேசுவீங்கன்னு பாக்குறேன், நான் வந்திருக்கிற சுகத்தை பத்தி பேசுவீங்கன்னு பாக்குறேன், நான் வந்திருக்கிற காணப்படுகிற பிரச்சனைகளை பத்தி ஏதோ பேசுவீங்கன்னு பாக்குறேன். நான் வந்து நீங்க கள்ள போதனை பத்தி எங்கள்கிட்ட கேட்கறீங்களே, சொல்றீங்களே. ஏன் நம்ம வானில சரியா தேவன் வச்சிருக்கிற அந்த 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 பொக்கிஷத்தை, அந்த ஒரு ரட்சிப்பை, அந்த ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளல முடியலன்னு என்னத்துக்கு அர்த்தம்? நம்மளுக்குள்ள இருக்கிற த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வேர்ட் ஆஃப் காட், தேவனோட வார்த்தையை தவறாய் எண்ணிக்கிட்டு இருக்கிறோம், தவறா பார்த்துக்கிட்டு இருக்கோம், தவறா நினைக்கிறோம், தவறா செய்கிறோம். இப்போ எப்படி தெரியுமா இருக்கு? பசியார டைம்ல பசியார வேண்டியதை மத்தியானம் சாப்பிட்றோம். பசியாரம் 12 மணிக்கு வச்சா அது மத்தியானம் சாப்பிடுறோம். அது பசியாரம் தான் நம்மளுக்கு. அந்த மாதிரி தேவன் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிற வார்த்தையானது நீங்களும் நானும் பிசாசனுடைய தூண்டினதுனால, பிசாசனுடைய அண்டர்ஸ்டாண்டிங், அவனுடைய புரிந்துணர்வு நம்மளுக்குள்ள எப்படி தெரியுமா கொண்டு வரான்? கள்ள வசனத்தை கள்ளத்தனமாய், அந்த வசனத்தை விரோதமாய். ஏப்பா சீக்கிரம் சொல்லுங்க, அப்பதான் நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, எனக்கு தெரியுது. ஆனால் உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன். பிசாசானவன் இயேசுவை பார்த்து சொன்னா, நீ இந்த கல்லை அப்பமாய் மாத்தி சாப்பிடு. அதுக்கு ஆண்டவர் வசனத்தை அவன் சொன்னது பல வசனங்கள் இருக்கு. அந்த வசனத்தை வைத்துதான் இந்த பிசாசானவன் இயேசுவை சோதிக்கும்படி, இயேசுவை குழப்பும்படி, இயேசுவோட சிந்தையை மாற்றும்படி, இயேசுவோடைய நோக்கத்தை அழிக்கும்படி அவன் என்ன பண்ணுகிறான்? பழைய ஏற்பாடுல இருக்கிற அந்த வசனத்தை இயேசு கிட்ட வந்து பிசாசானவன் பேசுகிறான். அல்லேலூயா. என்னுடைய ஊழியத்தில் அப்படின்னா நான் இவனை பத்தியே பேசக்கூடாதுன்னு ஒரு கட்டுக்கோப்புல இருக்கிறேன். இவனை பத்தி பேசுறதுக்கு நான் ஊழியக்காரனா வரல, நான் ஆண்டவரை பத்தி பேசுறதுக்கு தான் ஊழியக்காரனா வந்திருக்கேன். அல்லேலூயா. அல்லேலூயா. சோ அதனால இன்னைக்கு நம்ம
என்னோட சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள். மேத்யூ 24ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 8வது வசனத்தை வாசிப்போமாக. மேத்யூ புதிய ஏற்பாடு முதல் அதிகாரம். இந்த அதிகாரத்தை யாரு இந்த அதிகாரத்தில் முழுக்க பேசுகிறார் சொன்னா இயேசு கிறிஸ்து தான் இந்த அதிகாரத்தில் பேசுகிறார். இயேசு 4 அதிகாரத்தில் இயேசுடைய வரலாறு, இயேசுடைய ஊழியர்கள், இயேசுடைய வளர்ந்த முறைகள் எல்லாமே எழுதப்பட்டிருக்கு இந்த 4 அதிகாரத்தில். எந்த அதிகாரம்னு பார்த்தீங்கன்னா மத்தியு, மார்க்கு, லூக்கா, யோவான். சத்தமா பேசுங்க. மத்தியு, மார்க்கு, லூக்கா, யோவான். அப்ப இந்த அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கிற நிறைய அடையாளங்கள் வந்து இயேசுவை பத்தி தான். அப்ப இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போகிறோம்? இயேசு நம்மளுக்கு சொல்ல போகிற வார்த்தைகளை நம்ம பார்க்க போகிறோம். 5வது வசனத்தை வாசிப்போமாக இருங்க. இன்னைக்குள்ள டைட்டில் கடைசி காலத்தில் கள்ள போதனைகள். இன்னைக்குள்ள டைட்டில் கடைசி காலத்தில் கள்ள போதனைகள். இப்போ நம்ம போகிறது கடைசி காலம்ல. நல்லா புரிஞ்சுங்க. இன்னைக்கு வசனத்தை நம்ம கோத்ரூ பண்ணும்போது, வசனத்தை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த அடையாளம் தெரியும். ரொம்ப பேர் சொல்றாங்க கடைசி காலம் வந்துருச்சுன்னு. ஒன்றும் கடைசி காலம் வரல. வார்த்தையை நல்லா பாருங்க, கண்டிப்பா வார்த்தை உங்களோட பேசும். ஆமென். ஆமென். ஓகே, பாப்போம் 5வது வசனம். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு, நல்லா கவனமா கேளுங்க, அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். நல்லா கவனமா கேளுங்க. அல்லேலூயா. பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே உம்மை மகிமைப்படுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே எங்களோடு கூட இருக்கீங்க. இந்த வார்த்தை போய் எங்கள் மத்தியில அதை தெளிவுபடுத்தும்படி, அது எங்களுக்கு வெளிச்சமா இருக்கும்படி ஆண்டவரே எங்களுடைய ஞானத்தை திறங்க. உம்முடைய பிரசனமானது இந்த ஞானத்துக்குள்ள ஆண்டவரே அசைவாட, அதை எங்களிருந்து மீட்க ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்கிறாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். திருப்பி வாசிமா. ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு. என் நாமம்னா யாரு? இயேசுவோட நாமத்தை தரித்து கொண்டவர்கள். அப்படின்னா இயேசுவோட நாமத்தை தரித்து கொண்டவர்கள் வாசிமா, நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். ஓகே. யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையா இருங்க. இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் முடிவு உடனே வராது. நல்லா கவனமா கேளுங்க. இன்னைக்கு எல்லாரும் நம்ம வாழ்க்கையில முடிவை தேடி, முடிவு இதுதான், இந்த சூழ்நிலை மத்தியில, இந்த உபத்திரம் மத்தியில, இந்த பாடுகள் மத்தியில நம்மளுக்கு முடிவு வேணும், நம்மளுக்கு ஒரு கன்க்ளூஷன் வேணும், நம்மளுக்கு ஒரு வழி திறக்கணும்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுகிறோம் தெரியுங்களா? கிறிஸ்துவ என்கிற வார்த்தை வைத்து, கிறிஸ்துவ என்கிற வசனத்தை வைத்து தப்பான முறையில, தப்பான புரிந்துணர்வு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிதான் சொல்லுவாங்க. அப்படியா? தவறான நோக்கத்தை, வசனத்தை தவறா எண்ணி, தவறா நினைத்து நீங்க என்ன பண்றீங்க? ஒரு முடிவுக்காக காத்திருக்கீங்க. தொடர்ந்து வாசிங்க. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும், நல்லா கவனமா கேளுங்க, பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும், பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். இது எல்லாம் நல்லா கவனமா கேளுங்க, எங்க கேளுங்க, வேதனைகளுக்கு ஆரம்பம். நான் சொன்னேன், நீங்க பாத்தீங்க, இது முடிவல்லன்னு சொன்னேன். எல்லாம் அப்படி பார்த்தா, என்ன பாஸ்டர் இவ்வளவு பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, முடிவு இல்ல அப்படின்னு சொல்ற, இது முடிவு இல்ல அப்படின்னு. அங்க வசனம் கடைசியா என்ன பண்றது? இதுதான் beginning, இதான் ஆரம்பம். இந்த ஆரம்பம் நம்மளுக்கு எது மூலமா நீங்க போகணும்னு சொன்னா, வாசிமா அப்புறம் 8 முடிச்சா. ஓகே, நல்லா கவனமா கேளுங்க.
இனி இந்த இந்த போதனையானது உங்களுக்குள்ள இந்த கிறிஸ்துவின் போதனையை அழிக்காதபடி, நம்மளோட சிந்தையை மாத்தாதபடி, நம்மளுடைய வழிகளை சில நேரத்தில் பாருங்க, இப்ப ஒரு காரியத்தை நம்ம படிப்போம், அந்த வசனத்தை நம்ம நம்புவோம். ஆனா அந்த வசனத்துல நீங்க கடந்து போகும்போது, அந்த வசனத்தின்படி நீங்க கேட்டு அதன்படி நீங்க வாழும்போது சில சில உங்களுக்கு ஒரு தடைகளோ இல்ல உங்களுக்கு ஒரு 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 விதமான உபத்திரங்களோ வரும்போது, அந்த வசனத்தை, அந்த வேதத்தை, அந்த வியாக்கரணங்களை உங்களுக்கு ஏத்துக்கிறது போல, உங்களுக்கு சாதகமாய் போல, உங்களுக்கு சுலபமா இருக்கிறது போல அந்த வசனங்களை நீங்க அந்த நேரத்தில் என்ன பண்றீங்க? மாத்தி கொள்றீங்க. புரியுதுங்களா? அதுதான் அங்க சொல்லப்படுகிறது. அது எதனால் வருது அப்படின்னு சொன்னா, பிசாசம் என்ன பண்ணுகிறான்? தேவனுடைய வார்த்தை வைத்து உங்களுக்குள்ள கள்ள புரிந்துணர்வு, கள்ள போதனைகள், அத தேவனுக்கு விரோதமாய், ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாய் உங்களை மாற்றும்படி அந்த புரிந்துணர்வை அவன் என்ன செய்கிறான்? அதே வசனத்தை வைத்து உங்களை குழப்பமடைய செய்கிறான். இது ஏன் வருகிறது? இப்ப ரொம்ப பேர் சுனாமி வந்தப்ப என்னது சரி, உலகத்தில் நிறைய கேள்வி கேட்டாங்க. சின்ன பிள்ளைங்க என்ன செய்தாங்க, சேர்ச்சில் உள்ளவங்க என்ன செய்தாங்க, கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்களே, இந்த ஊரு ஆட்சி அழிஞ்சிச்சே அப்படின்னு சொல்லி இன்டர்நேஷனல் ஆட்சின்னு சொல்லுவாங்க. இப்படி ஆட்சின்னு சொல்லி ரொம்ப பேர் ரொம்ப கேள்வி, நியாயமா கேள்வி கேட்டாங்க. ஐயா, கடவுளோட வார்த்தை தெளிவா சொல்லுது. திருப்பி அந்த வசனத்தை நல்லா வாசிமா 5ல இருந்து. ஏனெனில் அநேகர் என் நாமத்தை தரித்துக் கொண்டு ஐயா நல்லா கவனமா கேளு. ஆண்டவர் நீ நானும் நல்லா வாழும்படிதான் ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டார். இன்னைக்கு தேவன் நம்மளை கொண்டு எங்களை நம்மளை அழகான படித்திருக்காருன்னா காரணம் என்ன தெரியுங்களா? அவர் நம்ம மேல வைத்திருக்கிற அன்பு. ஆனா நீங்க நானும் அவருடைய அன்பு வைத்து நம்மளுடைய புரிந்துணர்வு, நம்மளுடைய கேர்லெஸ், நம்மளுடைய தவறான வழிகளினால அவரோட வசனங்கள் நம்மளுக்கு ஏற்றது போல மாத்துகிறோம். இப்போ ஒரு உதாரணத்தை சொல்றேன். நம்ம ரூத்தாக்கா பையனை சேர்ச்சுக்கு அனுப்புறாங்க. எதுக்கு அனுப்புறாங்க சொல்லுங்க? எதுக்கு அனுப்புறாங்க? பையன் நல்லா வளரணும், சேர்ச்சில் நல்லா ஒளி செய்யணும், அவன் ஒரு 20-25 வயசுல இந்த சேர்ச்சில் ஒரு பாடகனா மாறணும், அந்த ஆசையில தான் அவங்க அனுப்புறாங்க. அதுக்கு தான் அனுப்புறாங்க. நான் என்ன பண்ணுகிறேன்? ஓகே, இந்த கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, சேர்ச்சிக்கு சரியா இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, உங்க கஷ்டமா இருக்குடா, ஓகேடா, இந்த நம்ம சாப்பாடு கடைக்கெல்லாம் சீன கடைக்கு போனா அது ஸ்பெஷலா நம்மளால தான் வருவாங்க. ஒரு கட்டு மாரி, ஒரு 50 வழி கட்டு மாரி, அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்பர் தாள் அது கிறுக்குவாங்க. இப்படி கிறுக்குனா அதுல நம்பர் இருக்கும், 10 நம்பரா 9 நம்பரா என்னமோ இருக்கும். உங்களுக்கு எல்லாம் தெரியாதுல்ல, நான் சொல்றேன், நான் பார்த்துருக்கேன். அதை எடுத்துட்டு ஒரு 100 தாள் அவன்கிட்ட கொடுத்துறேன். இதை நீ வித்துரு, உனக்கு கமிஷன் 40 வழி கொடுக்குறேன். அதுவும் பண்ண அவங்க என்கிட்ட கொண்டு வந்த நோக்கம் வார்த்தையின்படி இப்படி. ஆனா நான் இதே வார்த்தையை வைத்து அவனுக்கு கத்து கொடுக்கிறது தவறான ஒரு ஆலோசனை. புரியுதுங்களா? இவங்களோட சிந்திக்க என்னோட சிந்திக்க உங்களுக்கு புரியுதா? இது போலதான் கடவுளோட வார்த்தை கிறிஸ்துவனுடைய நாமத்தை தரித்துக் கொண்டு, என்னவா? நாமத்தை தரித்துக் கொண்டு, கிறிஸ்துவின் நாமத்தை தரித்துக் கொண்டு. இனி முதல்ல வாங்கமா. ஏனெனில் அநேகர் என் நாமத்தை தரித்துக் கொண்டு சொல்லிட்டா, கடவுள் மேல பயம் இருக்கிறவன், ஆண்டவர் மேல, ஆண்டவருடைய வார்த்தை மேல பயம் உள்ளவன் உன்னை செய்யறதுக்கு பயப்படும், தொடர்றதுக்கு பயப்படும், கடவுளோட வார்த்தையை விட்டு விலகிறதுக்கு பயப்படுவான். கடவுள் மேல பயம் இல்லாததுனாலதான் ஏதோ பெத்த போட்டமே ரோட்ல அலைஞ்சிட்டு இருக்கிறோம். நம்ம பாட்டுக்கு எவனோ பெத்தவன் மேல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். முன்னாடி என்னுடைய அப்பா யார் தெரியுமா? வானத்து பூமி படைச்சவர்.
நம்மளுக்கு இஷ்டம் போல, நம்ம விருப்பப்படுகிறது போல, நம்மளுக்கு தேவையானது போல அந்த வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணுகிறோம், மாத்துகிறோம். இன்னைக்கு நான் போதிக்க வந்தது பாஸ்டர்களுக்கு இல்ல, நான் போதிக்க வந்தது உங்களுக்கு எல்லாருக்கும். Don't misunderstanding word of God. தேவனுடைய வார்த்தை தவறுதெல்லாம் புரிந்து கொள்ளாதீங்க. இன்னைக்கு இந்த வசனம் தெளிவா உங்களுக்கு எனக்கு தான் போட்டிருக்கேன். நல்லா படிமா. ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு ஐயா இங்க இருக்கிறவங்க நீங்க எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள், இயேசுவின் பிள்ளை. நம்ம எல்லாம் இயேசுவோட பிள்ளை. இந்த வசனம் நம்மள இயேசு இந்த மத்திய இயேசு சொல்லுகிற போதனை, அவர் கொடுக்கிற ஆலோசனை கொடுக்கிறாரு. என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். அநேகரை நம்ம வஞ்சிக்கிறோமா? அல்லேலூயா. அநேகரை நம்ம வஞ்சிக்கிறோம். யார முதல்ல நம்ம வஞ்சிக்கிறோம் தெரியுமா? நம்மளுக்குள்ள இருக்கிற ஆத்மாவை வஞ்சிக்கிறோம், நம்மளுக்குள்ள இருக்கிற ஆவியை வஞ்சிக்கிறோம், நம்மளுக்குள்ள இருக்கிற சரீரத்தை வஞ்சிக்கிறோம். புரியுதுங்களா வசனம்? புரியுதுங்களா? நீங்க வஞ்சிக்காதபடி, நீ வஞ்சிக்கிறனால தான் அங்க கீழே எழுதப்படுகிறது நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். அப்புறம் கீழே வா. யுத்தங்களையும் நீ வஞ்சிக்கிறனால தான் இதெல்லாம் வருது. ஐயா நல்லா கவனமா கேளுங்க. சவுலு தாவீதை தொடும்படி எத்தனை வாட்டி சொல்லிட்டேன். அவன் தாவீதை கொல்லும்படி எவ்வளவு முயற்சி பண்ணான். அவனுடைய இந்த முடி கூட தொட முடியல அவனால. சவுலு, நீ யாரோட பிள்ளை தெரியுங்களா? அந்த வார்த்தை அவ்வளவு வல்லமுள்ள வார்த்தை. நீ வஞ்சிக்கிறனாலதான், நீ அந்த வார்த்தைக்கு விரோதமாய் வாழ்றனாலதான், அந்த வார்த்தைக்கு புறம்பாய் வாழ்றனாலதான், அந்த வார்த்தைக்கு கீழ்படியாம, அந்த வார்த்தைக்கு பயம் இல்லாம வாழ்றனாலதான் விசாசனம் உன்னை வந்து எப்படி தெரியுமா இருக்கிற ஆத்தி படிக்கிறான். ஆட்டம் அப்படியே உருட்டுறான், அப்படியே ஃபுட்பால் விளையாடுறான், போயிட்டு அது வந்து தட்டி திருப்பி வரும்போது திருப்பி ஏத்துறான். கேக்குறீங்களா? காது உள்ளவன் கேட்க கடவன். இன்னைக்கு வசனத்தை கள்ள போதனை போல நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். இப்படி நானும் உளுந்துனாலும் ஒரு மகிமையான பாஸ்டர், உனக்குள்ளே இருக்கா ரெண்டு பொம்பளை, உனக்குள்ள ஆவி ஒளிஞ்சிருக்கு தொட்டான சொல்ற பயங்கரமான பாஸ்டர். ஐயா பயங்கரமான ஆளே இவருதான், பயங்கரமானவரு. உன்னை அச்சு அடையாளம் அப்படியே எழுதி வச்சிருக்க. நீ யாரு? எனக்கு தெரியாது, இந்த ஞானம் எந்த படிப்பறிவில் எனக்கு இல்ல. ஆனா எனக்கு சொல்லி கொடுக்குறாரு. பார்த்து நானே கொஞ்சம் ஆச்சரியமாயிட்டேன். நம்மளும் சொல்ல நேரத்துல தப்பா, நானே உங்கள சொல்ல நான் சொல்ல நேரத்தை தவறா புரிஞ்சுக்கிறேன். இப்படி ஒரு உதாரணம் சொல்றேன். நம்ம பைக்கான் தெரியுமா? யாருக்கு அது எங்கேஜ் ஆனது? பாசைக்கு, கொசுக்கு. அதே திருப்பி மூக்கு கடிச்சு பாருங்க, பிடிச்சு அது நம்மளுக்கு விஷமா மாறிடும். கடவுள் நம்மளுக்கு கொடுத்த வார்த்தை, தேவன் நம்மளுக்கு கொடுத்த வார்த்தை ஆசீர்வதிக்கும்படி, நம்ம ஆசீர்வாதமா இருக்கும்போது. ஆனா பிசாசம் அந்த வார்த்தைய உனக்கு, அதை நான் சொல்ல விரும்பல, உனக்கு ஆயுதமா, உனக்கு ஒரு வெப்பனா அது மாத்துது. அதே உன்னை அழிக்கும்படி, அதே உன்னை வந்து தள்ளும்படி, அதே உன்னை பிரச்சனையில மாட்டும்படி அந்த வசனத்தை அப்படியே மாத்துகிறான். அல்லேலூயா. ஐயா நல்லா நினைச்சு பாருங்க. நீங்க நின்று கொண்டு இருக்கிற இடம், நீ நின்று கொண்டு இருக்க சேர்ச்சில நிக்கிறேன்னு நினைக்காதீங்க, அதை கேட்கல நானு. நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிய, நீ போய்கிட்டு இருக்கிய, நீ நடந்துகிட்டு இருக்கிய, நீ உட்கார்ந்துகிட்டு இருக்கிய, நீ எங்கெல்லாம் நின்று கொண்டு இருக்கிற அந்த இடத்தை தேவன் அவர் விரும்புகிறாரான்னு சொல்லி ஆராய்ஞ்சு பாரு. அல்லேலூயா.
உன்னையே ஆராய்ந்து பாரு, ஆண்டவர் அதை விரும்புறாருன்னு சொல்லி. ஆனா நம்ம என்ன தெரியுமா நினைக்கிறோம், I am the human being, I have always weakness. இயேசு பரவாயில்ல, அவர் தேவனோட குமாரன், எல்லாம் கடந்து போயிட்டாரு. We cannot must face everything. No, no meaning no. இல்லன்னு சொன்னா இல்லதான். ஆமா தானே? இருக்கா? இருக்கு, இல்ல. சரி, நான் போறேன் கொஞ்சம் வேகமா. வாசிங்க அப்புறம். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் யுத்தங்களுடைய செய்திகளும் கேள்விப்படுவீர்கள். கேள்விப்படலாம். யுத்தங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இந்தியா டு சைனா, இந்தியாவுக்கும் சைனாக்கும் யுத்தங்கள் நடந்துகிட்டு. இதெல்லாம் அங்க போட்டிருக்கு. யுத்தங்களின் செய்திகளிலும் கேள்விப்படுவீங்க. கலங்காதபடி எச்சரிக்கையா இருங்க. இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியது. இதெல்லாம் it must happen. இதெல்லாம் நடக்கணும்னு வச்சுக்கீங்க. இன்னைக்கு உலகத்துல மொத்த பாவம் செய்யற ரொம்ப கொடூரமா வாழ்றவன் கிறிஸ்தவன் தான். அப்பப்ப தேவன் அடையாளத்தை காட்டிக்கிட்டு இருக்க. மனம் திரும்பு, நீ எவ்வளவு தூரம் போவ, எவ்வளவுதான் நீ செய்வ, எவ்வளவுதான் நீ வந்து கீழ்ப்படியாதபடி அறந்த வாழ் மாரி அப்படியே ஓடிக்கிட்டே இருப்ப. ஐயா, தீமை, the virus, the விஷம், poison. தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படி. The poison, obey word of God. தேவனோட வார்த்தைக்கு poison கீழ்ப்படியும். எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல, நான் ஆவியில புரிந்து பேசுறேன். ஒரு பாய்சனும் ஒரு தீங்கும் ஒன்று அணுகாது நீ ஆண்டவரோட வார்த்தையில நின்றீங்க. ஒரு தீங்கும் ஒன்று அணுகாது. தேவனோட வார்த்தையின்படி வாழ்ந்தீங்கன்னா. கள்ள போதக, கள்ள புரிந்துணர்வு, தவறான வார்த்தையினுடைய தன்மை, தவறான சிந்தை, தவறான வசனத்தை எடுத்து உன் வாழ்க்கையில தவறா நீ பயன்படுத்துகிறன்னு சொன்னா உன் வாழ்க்கையில பிசாசானவன் உன்னை தேவனுக்கு விரோதமாய் அவன் பயன்படுத்துகிறான், அவன் மாத்துகிறான். அப்புறமா ஆனாலும் முடிவு உடனே வராது. கேளுங்க. ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், நல்லா கவனமா கேளுங்க. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். அல்லேலூயா. நிறைய அடையாளங்களை நீங்க பார்த்திருப்பீங்க. மலேசியாலேயே சரித்திரமே இல்ல நம்மளுடைய கட்சியை மாத்துறதுக்கு. நீங்க அதுக்கு தான் போட்டு வந்திருக்கேன். ஆடி போன இதுல ஆட்டம் அடைஞ்சு மால் தலைகீழ மாறிச்சு. செய்தி பார்க்கணுங்க. பிக் பாஸே பார்த்தா இங்க செய்தி வருது. ஏன்னா அசைக்கவே முடியாது. அசைஞ்சிச்சா? அமெரிக்கால கருப்பினர்கள் சான்ஸே இல்ல பிரசிடென்ட் ஆக. ஆமா தானே? ஆமிச்சா இல்லையா? வசனங்கள் அடையாளத்தை காட்டுறது இன்னும் நிறைய இருக்கு. வசனத்தை அடையாளமா காட்டு. ராஜ்யங்களுக்கு விரோதமாய் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும், நல்லா கவனமா கேளுங்க. பஞ்சங்களும். இப்போ ஒரு இது வந்து கொள்ளை நோயின்னு சொன்னாங்க. இப்போ வந்து இன்டராக்ஷன் தான். மனம் திரும்பிடு. இது எதுக்கு தெரியுங்களா? மனம் திரும்புறதுக்காக தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் இடத்துல நீ மனம் திரும்பும்படி. ஏற்கனவே நீ வந்து ஆடிக்கிட்டு தான் இருக்கிற, நிலை இல்லாம ஊசல் ஆடிக்கிட்டு தான் இருக்கு. ஒழுங்கா திரும்பி வந்துட்டீங்கன்னா இந்த வார்த்தையானது உனக்கு ஜீவனை தரும். இந்த வார்த்தையானது உனக்கு ரட்சிப்பை கொடுக்கும். இந்த வார்த்தையானது உன்னை எப்பொழுதும் பலப்படுத்திக்கிட்டே இருக்கும். நீ ஒன்னும் ஆட்டமா ஆடிக்கிட்டு இருந்தன்னு வச்சுக்க,
அப்படியே புடுங்கிடுவார். எனக்கு தெரிஞ்ச தமிழ்ல சொல்றேன், தப்பா இருந்தா நீங்க புரிஞ்ச தமிழ்ல புரிஞ்சுங்க. அது அப்படியே ஆண்டவர் அந்த சுவிட்சை அப்படியே புடுங்கிடுவார். பவர் இல்லாம போயிடும். இந்த பிளாக்க நான் புடுங்கிட்டேன்னா இந்த ஸ்பீக்கர் இருந்து என்ன பிரயோஜனம்? ஆமா தானே? உங்களுக்குள்ள அந்த சுவிட்சை ஆண்டவர் புடுங்கிட்டாருன்னா என்ன நீங்க செய்ய முடியும்? என்ன நீங்க பண்ணுவீங்க சொல்லுங்க? முடியுமா? முடியாது. அது ஆடிக்கிட்டு இருக்கு, ஊசல் ஆடிக்கிட்டு இருக்கு. ஒழுங்கு மரியாதையா மன திரும்பி தேவன் பக்கம் வந்துரு. உன்னை வந்து வார்த்தையை வந்து உனக்கு ஏத்தது போல, உனக்கு விருப்பம் போல, உனக்கு சார்ந்தது போல, உனக்கு போல நீ வசனத்தை மாத்திக்கிட்டு சொன்னா அதுவே உனக்கு ஆயுதமாய் மாறும். அதே உனக்கு விஷமாய் மாறும். அதே உனக்கு வந்து எப்படி தங்க மாறிடும்? விரோதியா மாறிடும். சரி வாசிமா. கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். இது எல்லாம் வேதனை. ஐயா, ஆண்டவர சமூகத்தில் இருக்கிறேன்னு சொன்னா வேதனை இல்லைன்னு சொல்ல மாட்டேன், இருக்கும். ஆனா இந்த வார்த்தையோ அந்த வேதனைக்கு மருந்து போட்டுக்கிட்டே இருக்கும். இந்த வார்த்தை என்ன பண்ணுன்னா அந்த வேதனையிலிருந்து விடுதலை ஆக்கி இந்த வார்த்தை உன்னை வந்து அங்கீகரிக்கும். உன்னை வந்து உயர்த்தி வைக்கும். உன்னை ஒரு தகுதிப்படுத்தி வைக்கும். எந்த ஜனத்துக்கு முன்பாக யோசேப்பு தள்ளப்பட்டானோ அந்த ஜனத்துக்கு முன்பாக யோசேப்பு ஆண்டவர் தூக்கி வைத்தது போல இந்த வசனம் உன்னை உயர்த்தி வைக்கும். அல்லேலூயா. அப்ப நீங்க உங்களுக்கு ஏத்தது போல வசனத்தை திருப்பிக் கொள்ளக்கூடாது. உங்களுக்கு ஏத்தது போல வசனத்தை வந்து நீங்க ஏற்றுக்கொள்ளக்கூடாது. தேவன் சொல்லுகிற வார்த்தையானது ஆவியானவருக்கு அப்படியாக கீழ்ப்படிந்து அந்த வசனத்தின்படி வாழ வேண்டும். அல்லேலூயா. வாசிமா அப்பா 8 மணி வாசிங்க. இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். is a beginning. இது யாரு சொல்றது அப்படின்னு பார்த்தா இயேசு இப்படியாக சொல்கிறாரு. இந்த இடத்துல போய் பார்ப்போம். பவுல் இப்படியாக சொல்கிறார். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். இயேசு இப்படி சொன்னதுக்கு பேதுரு இப்படியாக வியாக்கரணங்கள் அவர் வந்து ஒரு விளக்கத்தை கொண்டு வருகிறாரு. பார்க்கலாம் நீங்க. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2 பீட்டர் chapter 2 verses 1 to 2. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தை வாசிப்போமாக. கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். கனமா கேளுங்க. நல்லா வசனம் என்ன சொல்லுது? வசனம் என்ன சொல்லுது? மக்களே தான் வருது. வசனம் என்ன சொல்லுது? வீட்ல தூங்கணும். வசனம் என்ன சொல்லுது சார்? ஜனங்களுக்குள்ளே. சில நேரத்துல நம்ம வளர்ப்போம் கோழிதான். அந்த கோழிக்குள்ள ஏதாவது ஒரு ராங்கி பிடிச்ச கோழியும் இருக்கதான் செய்யுது. அல்லேலூயா. அங்க வசனம் போட்டிருக்கு கள்ள தீர்க்கதரிசிகளும் திருப்பி மதந்து வாசிக்கணும். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். ஜனங்களுக்குள்ளே கள்ள தீர்க்கதரிசிகளும் இருந்தாங்க. அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். இது யார் சொல்றா அப்படின்னு கேட்டா பேதுரு சொல்றார். சரி பவுல் சொல்றார். செகண்ட் பீட்டரா? ஓகே. இங்க வந்து பேதுரு சொல்றாரு. திருப்பி வாசிமா. கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அப்புறம் அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான
வேத புரட்டுகளை நல்ல கவனமா கேளுங்க. வேத புரட்டுகளை பாருங்க. இது ஒரு 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 உதாரணமா உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இப்படி இப்படி திருப்பினா படிக்க முடியுமா சார்? முடியுமா? புரிஞ்சுக்க முடியுமா? Can you understand? எனக்கு அந்த வார்த்தையோட புரிதல் இல்லை. ஆனா இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்க படிக்கிற வார்த்தை எப்படி தான் இருக்கு? இப்படி படிச்சீங்கன்னா முடியாது. உங்களுக்கு ஏத்தது போல, உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டது போல, உங்களுக்கு தேவையானது போல, உங்களுடைய டைம் போல, உங்களுக்கு தேவையான, உங்களுக்கு பிடிச்ச ஒரு வசனம் போல நீங்க போனீங்கன்னா அது கள்ள தீர்க்கதரிசனமா? அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களுடைய கிரியத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து. நல்லா கவனமா கேளுங்க. நீ நினைக்கிற வசனத்தை நீ படித்து வசனத்தை புரிந்துகிட்டு நீ வாழ்றன்னு சொன்னா நீ ஆண்டவருக்கு கீழ்பட்டவனா இருக்கிறன்னு சொல்லி நீ நினைக்கிற. ஆனா வசனம் சொல்லுது, நீ உன்னுடைய புரிந்தவர்களை படிக்கும் போது, அதன்படி நீ வாழும் போது, அதன்படி நீ சபையில வந்து ஆராதிக்கும் போது, அதன்படியே நீ நிற்கும் போது அந்த வசனம் எப்படி தெரியுமா உங்களுக்கு மாறுதான்? வாசிமா மேல கொஞ்சம் படிச்சீங்களா? தங்களை கிரியத்துக் கொண்ட ஆண்டவரை மறுதலித்து. தங்கள் கிரியத்துக்கு ஆண்டவரை மறுதலித்து. புரியுதா? புரியுதுங்களா? நீங்களே நானா நம்ம இஷ்டத்துக்கு போல வாழ்ந்தோம்னு சொன்னா தேவனை நம்ம மறுதலிக்கிறோமா? You against God. நீங்களே நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், ஆண்டவருக்காக வரோம், ஆண்டவரை தேடுறோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம், சனிக்கிழமைனா ஆராதனைக்கு தேவனை போய் பார்த்துறோம்னு. ஆனா அங்க வசனம் எல்லாம் போட்டிருக்கு, வசனத்துக்கு விரோதமாய் வசனத்துக்கு தன்மையா நீ வாழலன்னு சொன்னா நீ தேவனை எகெயின்ஸ்ட் பண்ணி வாழ்ற. ஹலோ, புரியுதுங்களா? புரியுதுங்களா? உங்க வீட்டுல ஜெபம் இருக்கணும், ஒன்னாவது. ரெண்டாவது, உங்க வீட்டுல தேவனோட பாடல் இருக்கணும். மூணாவது, தேவனுடைய வசனத்தை தியானம் பண்ணணும். மெயின் பாயிண்ட் சொல்லிட்டா, உங்க வீட்டுல அவர் இருக்கணும். இருக்காரா? எங்க பாஸ்டர் காலையில நான் 6 மணிக்கு போனா அதோட ராத்திரி 8 மணிக்கு வரேன், அவர் இருக்காரா இல்லையான்னு சொல்லி என்கிட்ட கேக்குறீங்க? நீ தேடணும். உன்னால படிக்க முடியலன்னாலும் எவ்வளவு ஆப்ஸ் இருக்கு, வசனத்தை பாடல் தட்டி விட்டு அதோட நீ வசனத்தை படிக்கலாம், அதோட பாடலும் பாடலாம். ஏதாவது ஒரு காரியத்தை ஆண்டவருடைய பிரசன்னத்தை எனக்கு ஒரு சின்ன வார்த்தை இல்ல. என் பிள்ளைனா என்னை பத்தி தான் அவன் பேசும். அவன் அப்பாவுடைய அறிமுகத்தை தான் அவன் செய்யணும். ஆனா என்னோட விசுவாசி எவ்வளோ ஒரு 30% பண்ணி இருப்பனா கூடிய 30% பண்ணி இருப்பனா, 1% கூட செலவு பண்றீங்க, செலவு பண்ணல. ஐயா, இது எதுக்காகனா என்ன பிரபலம் படுத்துறதுக்கல்ல, தேவன் நம்ம இடத்துல வாசம் செய்து அவர் பேசின வார்த்தைகளை மற்றவர்கள் அதை கேட்டு விடுதலை ஆகும்படி, தேவனுக்குள்ள மாறும்படி இதை செய்ய வேண்டும். ஆனா ஏன் பிள்ளைங்க என்னதுங்க போட்டுக்கிட்டு அழிந்து போகிற, அழிவுக்கு ஒப்பாய் இருக்கிற காரியத்தை போட்டு ரிப்பீட் பாய் ரிப்பீட். நான் எத்தனை வாட்டி தான் இந்த கழுதை போடும், இதேதான் போட்டுக்கிட்டு இருக்கேன். வேற ஏதாவது புதுசா போடுமான்னு பார்க்காது, போடாது. நம்மள சொல்லல, கழுதையை சொல்ல. அல்லேலூயா. ஐயா, நம்ம அழிவுக்கு தேவையான தேவனை மறுதலிக்கிற அந்த வசனத்தை வாசிப்போம்.
அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி. தந்திரம்னா என்ன ஐயா? தந்திரம்னா என்ன? தந்திரம்னா என்ன? ஹாய் ஹலோ அப்படியா? தந்திரம்னா என்ன? இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? தந்திரம். சீட்டத்துல சொல்லிருக்கீங்க சரியா? இங்கிலீஷ்ல சொல்லுங்க. தந்திரம் தெரியாது, பஸ் ஆளு விட்டுருக்கேன். நான் எதுவும் சொல்லியிருப்பேன். எஸ்வர் போடாத. தந்திரம் தெரியாது. தந்திரம் கனியா? தந்திரம்டா. தந்திரம் நரி போகும் பாருங்க. நரி முகத்துல முழிக்கணுமா? ஐயோ கர்த்தாவே ஆண்டவரே என்னை காப்பாத்துங்க. தந்திரம் தெரியலாம் உங்களுக்கு? தந்திரம் தந்திரம் தந்திரமாய் நுழைய பண்ணி. தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரியத்துக் கொண்ட. நம்ம சபையில தான் நடந்துச்சு. நம்ம சபையில இதான் நடந்துச்சு. தந்திரமா சத்திய வார்த்தைய தேவனுக்கு விரோதமாய் விசுவாசம் என்ன பண்ணுகிறா? அவருடைய படைப்போட ஜனங்களை தந்திரமா மாத்துகிறார். யாருக்கு விரோதமா மாத்துறான்னு தெரியுங்களா? எனக்கு விரோதமா இல்ல, அதை நான் ஏத்துக்கவே மாட்டேன். எனக்கு விரோதமா இல்ல, அவன் எல்லாம் தேவனுக்கு விரோதமா தான் மாத்துறான். செதற அடிச்சு போச்சு. யார் தெரியுங்களா? உனக்கு கடவுள் மேல பயம் இல்லை. நீ நினைச்சா எங்க வேணாலும் இந்த மரத்தை இங்க இருந்து எடுத்து, ஏன்னா சுத்தமான வார்த்தையில பேசுனா பாச கெட்ட வார்த்தை பேசுறாரு. இங்க இருந்து எடுத்து நான் இங்க நட்டுருவேன், என்னால முடியும். அங்க ஒருத்தர் படைச்சவர் பாத்துக்கிட்டு இருக்காரு. மாவனை நான் அங்க இருந்து எடுத்துட்டு வந்து இங்க நட்டா உனக்கு யாரு அதிகாரம் கொடுத்தா இங்க இருந்து கொண்டு போய் அங்க நடுறதுக்கு? புரியுதுங்களா சார்? பிரதர் புரியுதா? அவர் கொண்டு வந்து உங்களை நட்டுடாரு. இங்கதான் நீங்க இருக்கணும், வளரணும், இங்கதான் கனி கொடுக்கணும், இங்கதான் கடவுள் விரும்புகிற காரியத்தை செய்யணும். தேவையில்லைன்னா உங்களை அங்க இருந்து எடுத்து நடணும்னு அவருக்கு அவசியமே இல்லையே. புரியுதுங்களா? எதுக்கு ஆண்டவர் இங்க கொடுத்திருக்கிறாரு தெரியுங்களா? நீ சத்தியத்துல வளர்றதுக்கு. அவசியமா? தங்களை கிரியத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து. தங்கள் கிரியத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். தங்களுக்கு தீவிரமாய், ஐயா, தீவிரமாய் அழிவு. தீவிரம்னா என்ன தெரியுங்களா? ரொம்ப ஃபாஸ்டா வரும், வேகமா, நோ ஸ்டாப். ரயில் இப்போ வருது வச்சுக்கோமா, ரயில் ஸ்பீடா வருது, தூரத்துல பாத்துறேன், நேரம் போயிட்டு ஹாய் ஹலோ அப்படின்னு நின்று பாரு. அது அப்படியே எஸ் வாட் யூ வாண்ட் அப்படின்னு கேட்பான் அந்த ரயிலுக்காரன். மத்தி காத்தாதான் அடி மொட்டாடி. அந்த மாதிரி அழிவானது தீவிரமாய் வரும். ஏன் வருது தெரியுங்களா? அங்க பேதுரு ஏன் வருது? மேல கொஞ்சம் மேல வாமா. அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகள் தந்திரமாய் நுழைய பண்ணி. தந்திரமாய் நுழைய பண்ணி தங்கள் கிரியத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து. தங்கள் கிரியத்துக்கு கொண்ட நீ ஆண்டவருக்கு சொந்தம், ஆண்டவருக்கு வேணும், நீ ஆண்டவருடைய பிள்ளை, நீ ஆண்டவரை ஆராதனை செய்கிற பிள்ளை. நீ இப்படி இருக்கிற இந்த பிள்ளைய இந்த வார்த்தையோட உன்னுடைய சுயநலத்தினால தேவனுக்கு விரோதமாய் நீ மாறும்போது அழிவுக்கு உண்டான தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் தங்களுக்கு தீவிரமாய் அழிவை வருவித்துக் வருவித்துக் கொள்வார்கள். அது இன்னும் வேகமா வரும்னு சொன்னேன். தீவிரமாய் அது ஏன் வருது உங்க வாழ்க்கையில? ஏன் இந்த காரியங்கள்லாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்க தெரியுங்களா? கள்ள போதனைகள், வசனத்தை உங்களுக்கு ஏத்தது போல, உங்களுக்கு பிடிச்சது போல, உங்களுக்கு புரிந்து கொள்வது போல நீங்க வசனத்தை மாய பண்றீங்க.
மாயமா அந்த வசனத்தை வந்து பயன்படுத்துறீங்க. இது பேதுரு இப்படியாக சொல்ற வசனம் வச்சுக்கோமா? அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை நம்ம சொன்னல ஆராய்ச்சி பாருங்கன்னு. ஆராய்ச்சி என்ன பண்ணோம் பாத்தீங்களா மேடம்? நான் உங்களுக்கு மரியாதை கூப்பிடலாம் இருக்கிறேன். சொல்லுங்க சிஸ்டர், ஆராய்ச்சி பார்த்தீங்களா? எப்படி இருக்கீங்க நீங்களா? நிக்கிற இடம், ஓடுற இடம் சொல்லுங்களேன். சர்ச்சுக்கு வந்தா அன்னை தெரீசா, வெளியே போனா பாப்பாத்தி. எங்க வேணாலும் பார்ப்பேன், எங்க வேணாலும் நிற்பேன், எங்க வேணாலும் அடிப்பேன். என்ன யாரு கேட்கறது? எனக்கா உங்களை யார் கேட்கறதா? இந்த வசனம் தெரியுது. ரெண்டு திருப்பி வாசிமாத. அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். About you, lot of people follow. உங்களுடைய கெட்ட நடவடிக்கையை பல பேர் பின்தொடர்வார்கள். ஒரு ஆளு பாஸ்டர் கெட்டவர்னு இவன் சொல்லிட்டான் வச்சுக்கோங்க, இந்த வருஷையே எல்லாம் ஜிங்சாக் போடும். ஜிங்சாக் அவங்க ஜிங்சாக் அப்படிங்க. ஏன் தெரியுங்களா? நம்ம எப்பயுமே சுய புத்தி இருக்கிறத காட்டிலும் ஒண்ணு சொந்த புத்தி இருக்கணும், சொல் புத்தி இருக்கணும். இல்ல சொந்த புத்தி சொல் புத்தி ஒண்ணா இல்லையா? சுய புத்தினா மத்தவங்க நம்மளுக்கு ரொம்ப மத்தவங்க சொல்றத ஈஸியா காப்பி கட். இவர் எப்ப பார்த்தா அவங்க தம்பி எது சொன்னா யூ காப்பி கட் மீ அந்த எண்ணம் நம்மளுக்கு ரொம்ப. வசனத்தை நீ ஆராய்ச்சி படிக்கும் போதுதான் தேவன் உன்னோடு பேசுவார். என்னோடு பேசின தேவன் அதை உன்கிட்ட காப்பி பண்ணி பேசுற தேவனே இல்லை. நான் காத்திருந்து படிக்கும் போது எனக்கு ஆண்டவர் கொடுக்கிற வசனம், அந்த வசனத்தை கொண்டு வந்து பேசும்போது எனக்கு பேசுறது உனக்கு பேச மாட்டாரு, உனக்கு பேசுவாரு. எப்படி பேசுவாரு? காத அப்படி தேர் அளவு அப்படி திரும்பி சொல்லுவார். கேட்டு தோல நம்ம வாழ்க்கையில இந்த தேவன் அறியாதவங்க பாக்குற உபத்திரங்கள் நம்மளும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன் என்ன காரணம்? சத்திய வார்த்தை என்ன செய்யுது நம்மளுக்கு? சத்திய வார்த்தை சொன்னபடி ஏன் நம்ம வாழ்க்கையில் நடக்கல? ஒரு சகோதரன் என்ன கேட்டாங்க, தேவன் உங்க மூலமா எனக்கு வார்த்தை சொன்னாரு, எனக்கு இந்த அற்புதம் நடக்கும்னு சொல்லி, எங்க என் வாழ்க்கையில் நடக்கல. ஒண்ணு தேவன் போய் சொன்னாரா, இல்ல நீங்க போய் சொன்னீங்களா? கேட்டேன். நான் சொன்னேன், அவர் போய் சொல்ற தேவன் இல்லைன்னு 100%. நான் உன்கிட்ட போய் சொன்னேன்னு எனக்கு அவசியமும் இல்லை, அதனால அவர் சொன்னனால நான் உன்கிட்ட சொன்னேன், அவ்வளவு. இப்ப நான் சொல்றேனே, ஜோனத்தன், ஆண்டவர் உங்களை வந்து பெரிய காரியத்துக்குள்ள ஆண்டு கொண்டு போவாரு. நீங்க நல்லா இருப்பீங்க, வசதியா இருப்பீங்க. அதனால நீங்க ஆண்டவர் சமூகத்துல காத்திருங்க, கண்டிப்பா செய்வாரு. அவர் அண்ணாடிக்கு சேர்த்து வாங்கிட்டாரு, அண்ணாடிக்கு வந்து காத்து இருக்காரு. அண்ணாடிக்கு வந்து 8 மணி வந்து ராத்திரி 8 மணி வரைக்கும் 12 hours ஓட்டி ஷிஃப்ட் செய்யறாரு சிஸ்டர். 12 மணி நேரம் அங்க வந்து காத்துட்டு இருக்காரு. ஏதாச்சும் கிடைக்கும்? ஒண்ணு கிடைக்காது. நீ என்ன பண்ணணும் தெரியுமா? அதுக்காக தேடு, அதுக்காக வாஞ்சித்து அதோட காரியங்கள் நிற்கும் போதுதான் தேவன் அதை வந்து செய்வார். இன்னொரு தன்மை இருக்கு, அதை நீங்க தேடி ஆண்டவர் சமூகத்துல வார்த்தையில நீங்க நிற்கும் போது, வசனத்துல நிற்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? நம்மளை ஆசீர்வதிப்பாரு. நம்மளை ஆசீர்வதிப்பாரு. பெருகு, நன்மையாரு, சுகமாரு, செழிந்து வாழு அப்படின்னு தேவன் ஆசீர்வதிச்சார். அப்படி ஆசீர்வதிச்ச ஒரு மனுஷன் தான் சவுல்.
அவன் நல்லா தேவனுக்கு ஜனங்களை இஸ்ரவேல் ஜனங்களை நல்லா நடத்தினா ஆண்டு ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சாரு. அவனுக்குள்ள ஒரு பெருமை வந்து கடவுளுடைய வார்த்தையை விட்டு தேவனுடைய அந்த ஆசீர்வாதத்தை அவன் என்ன பண்ணான், பெருமையினால அவன் ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சான். அதை வந்து அணுக ஆரம்பிச்சான். கடவுள் மேல இருக்கிற பயம் போனது. இன்னைக்கு ரொம்ப பேரோட வாழ்க்கையில நிறைவு வந்த கட நிறைவு கொடுத்தவரை மறந்துடும். அல்லேலூயா, அல்லேலூயா. மறந்துடாத. ஒரு காலத்துல நீ வயசுல இல்லாம வாழ்ந்தவன். என் மனைவிலாம் ஒரு காலத்துல அவங்க அப்பாவோட ஏஸ் பைப்ல அவங்க 2 அதுவும் தங்கச்சும் அந்த ஏஸ் பைப்ல அவங்க அம்மா அவங்க அப்பா. நீங்க பாருங்க அவங்க ஓட்டுற என்ன, நான் வெட்டிட்டு போனோம், அவங்க பிடிச்சிட்டு போயிடும். மறந்துடாதீங்க. நீங்க வந்த காலத்துல ஆண்டவர் எங்க இருந்து எப்படி தூக்குனாரு, எப்படி இருந்த நீ, எப்படி உன்னை மாத்தி இருக்கிறார் ஆண்டவர். எதனால தெரியுமா? இந்த சத்திய வார்த்தை உனக்குள்ள பேசப்பட்ட அந்த வார்த்தையை நீ கேட்டனால. ஆனா இன்னைக்கு அந்த வார்த்தைய மாய போதனை போல, உனக்கு சித்தத்தை போல, உனக்கு இஷ்டம் இருந்தா இந்த வசனத்தை நான் அப்படிதான் ஏத்துக்குவேன், இப்படின்னா என்னால ஏத்துக்க முடியாது. சரி, நான் வசனத்துக்கு போறேன். ரொம்ப பேசுனா மூஞ்சில மாறிடுது எல்லாரும். வாசிமாப்போம். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். அவ்வளவுதானே? ஓகே. 2 தீமோத்தேயு, இது பேதுரு எழுதுறார். 2 தீமோத்தேயு, அதற்கு தீமோத்தேயு ஒரு பதில், சாரி, இதுக்கு பவுல் இப்படி பதில் சொல்றாரு. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3வது வசனமும் 4வது வசனத்தை வாசிப்போமாக. மேல இயேசு சொன்னாரு, அப்புறம் பேதுரு சொன்னது, இப்ப பவுல் சொல்றதை நம்ம கேட்போமாக. சீக்கிரமா. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல், பொறுக்க, அதை கேட்க, அதுக்கு இடம் கொடுக்காம நல்ல உபதேசத்தை யாரும் கேட்க மாட்டாங்க. இல்லையா? அவர் ஒரு நல்லது சொல்ற வச்சுங்களேன், உங்க மூஞ்சிலாம் சரி, என் மூஞ்சி எப்படி தெரியுமா, இஞ்சி நான் குரங்கு மேல் மாறிடும். அப்படி அழகான மூஞ்சி வந்து, ஏன்னா உபதேசம் பிடிக்கிறது இல்லை. அதனாலதான் நாக்கள் எவ்வளவு பாசம் இருக்கு பார்த்தீங்களா? பாசர் கொஞ்சம் கடைஞ்சி, பாசர் கொஞ்சம் எதிர்த்து, பாசர் கொஞ்சம் கண்டிச்சா, பாசருடைய பிரசவம் கொஞ்சம் ஆர்டர் ஆரம்பிச்சுன்னா இந்த நாக்கள் இப்படிதான் பாசமா இருக்கும். இயேசு கூட எத்தனை பேர் இருந்தாங்க? 2 பேர் தான் இருந்தாங்க. ஆனா இயேசு சிலுவைக்கு போறதுக்கு எத்தனை பேர் இருந்தாங்க? ஒருத்தங்க கூட இல்ல. அதான் அந்த நிலைமை தாங்க, அந்த நிலைமை தாங்க. குறைய பார்த்து, சபையில இருக்கிற பலவீனங்களை பார்த்து, சபையில இருக்கிற கருத்து வேறுபாடுகளை பார்த்து நீ சபையில நீ வந்து இந்த மாதிரி இருக்க கூடாது. வேத வசனத்தை பார்க்கணும், சத்திய ஆவியினுடைய வார்த்தைகளை பார்க்கணும். நீ வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்க வச்சுக்க, நீ வந்து வார்த்தையை உனக்கு விரோதமா நீ பேசிக்கிட்டே இருக்கிற வச்சுக்க, இங்க சொல்லப்படுகிற ஒவ்வொரு காரியமும் வாழ்க்கையில வந்து அப்படியே நடக்கும். கொள்ளை நோய்கள், ஜனத்துக்கு விரோதமா ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யம் உன் வீட்டு முன்னுக்கு வந்து நிற்கும். நீ போகிற இடத்துல வந்து உனக்கு எகேன்ஸ்டா நிற்கும். தடைகள் வரும், போராட்டங்கள் வரும். தேவையில்லாம அப்சலோமுக்கு எங்கேயோ நடந்த சண்டையில அப்சலோம் யார் தெரியுங்களா? தாவீதோட மகன். தாவீது ரொம்ப அன்பு வச்சிருந்த மகன் அப்சலோம். அவனோட கூந்தல் வந்து இவ்வளவே கட்டையால, அவனோட கூந்தல் நீட்டு. ஐயா குதிரையில போகும்போது கூந்தல் போய் முடி போய் ஒரு மரத்து மேல மாட்டிக்கிச்சு. அதுல அந்த மரத்துல தொங்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கான். குதிரை போயிடுச்சு, காப்பாத்த ஆள் இல்ல. எங்கேயோ நடந்த போர்ல இருந்து வந்த ஈட்டி அவனை பாய்ந்தது. நீ ஆட்டமா ஆடு, எங்க இருந்தோ ஒரு கல்ல வந்து அடிக்க பாருங்க, கோலியாத்து மாதிரி டொம்னு. ஜாக்கிரதை, ஆடாத. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ நிக்கிற இடம், நீ வாழ்கிற இடம்,
நீ யாரோட பிள்ளை தெரியுமா? தேவனோட பிள்ளை. நீ எப்படி வாழணும்? உன்னுடைய நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தையானது மரணமும் ஜீவனும் உள்ளது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ என்ன ஏமாத்தல, நீ உன்னைய நீ ஏமாத்தல, உன்னுடைய தேவனை நீ ஏமாத்தல. படிச்சிட்டீங்களாமா? வாசிக்கலாம். செவித்தின உள்ளவர்களாகி செவித்தின உள்ளவர்கள். செவித்தின செவித்தின இங்கிலீஷ்ல என்னது அப்படின்னா? தமிழ்ல தான் இருக்கா? செவித்தின உள்ளவர்களாகி ஓகே. தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற செவித்தின இப்படி சொல்றேனே. காது அது காது செவிடுன்னு சொல்லலாம். கேட்டு கேட்காத போல. இப்ப காது அடிக்குதுன்னு வச்சுங்களேன், மானுவன் விளக்காது. அவன் காது அடிக்குது, ஹலோ இங்க பாருங்க, ஏ அப்படின்னா புரியுதுங்களா? கேட்டு கேட்காது, ஏன்னா அவங்க இதுக்கு. அது போல வசனமானது உனக்கு சுகமாய் கொடுக்கிற வசனத்தை மட்டும் அப்படியே சுகமா அப்படியே கேட்டுக்கொண்டது போல இருக்கிறாங்க. தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற நல்லா கவனமா கேளு. ஏன் தெரியுங்களா? ஏன் தெரியுமா? எல்லாம் ஆட்டம் ஆடுது. உன்னோட இச்சை, உன்னோட இச்சைக்கு, உன்னோட இச்சையோட காரியம் தான் உன்னை அழிக்குது. அல்லேலூயா. புரியுதுங்களா? புரியுதா சார்? இச்சை என்ன? இச்சை என்ன? இச்சை எது மேல இச்சையா இருக்கீங்க? இது மேல இச்சையா இருக்கீங்க? மூஞ்சிங்களா பார்த்தா அப்படி தெரியலையே. இது மேல இச்சையா இருக்கீங்க? எது சொன்னாலும் அப்படி நடந்துரும். அப்படிதான் நடக்கும். நீ எதை நம்பறியோ அதுதான் உனக்கு வரும். இச்சை. கடவுளோட வார்த்தைக்கு விரோதமாய் இச்சைகள் உண்டாகுதுன்னு சொன்னா பசி. தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து அப்படி சொல்றேன். நல்லா கவனமா கேளு. உங்களுக்கு ஒரே பாஸ்டர் தான், அது நான் தான். புரியுதுங்களா? அங்க டெக்னிக், இங்க டெக்னிக், அந்த ஆலோசனை இங்க ஆலோசனை கொண்டு வந்துட்டு நீ வந்து கெட்டு போறதோட ஒரு நல்ல பாஸ்டரா தேர்ந்தெடு. எனக்கு காது அடிப்பது. அல்லேலூயா. கள்ள போதகர்களை எங்க மேல படிமா. தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு. சிலர் பாருங்க, பாஸ்டர் பீட்டர்னாலே இப்படி ஒரு உதாரணத்துக்கு அவரு சொல்லலாம். அது என்ன சொல்றாரு? பாஸ்டர் பீட்டர் அவர் ஜோம் பண்ணா நல்லா கரெக்டா வார்த்தை சொல்லி தீர்க்கதரிசனம் அப்படியே சொல்லி அன்போடு சொல்லி ஐயோ நீ யாரு நடிக்கிற? யாருக்கிட்ட நீ வேஷம் போடுற? யாருக்கிட்ட நீங்க வந்து டிராமா பண்றீங்க? புரியுதுங்களா? உங்களுக்கு இந்த வசனத்தோட அர்த்தத்தை உங்களுக்கு புரியல. இத ஒரு டிராமா உங்களுக்கு விளக்கத்துக்காக தான் சொல்றேன். பாஸ்டர் பீட்டரோட கெட்டவர் இல்ல, நானும் கெட்டவன் இல்ல, நீங்களும் கெட்டவங்க இல்ல, நல்லவங்க தான். ஓகேயா? அந்த வசனத்தை வாசிமா. தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி. நல்லா கவனமா கேளுங்க. நான் ஒன்று சொல்றது, ஒரு வசனத்துல இருந்து ஒண்ணு. இந்த பூ இங்க இருக்குன்னு சொன்னா, உங்களை எல்லாரையும் ஆண்டவர் இங்க போட்டுருக்கான்னு சொன்னா, இந்த பூவில் உள்ள எல்லா தன்மையும் புரியுதுங்களா? எனக்கு சொந்தமான இந்த பூ, ஒரு குட்டி பூ போட்டா கூட அது எனக்கு தான். புரியுதா? யார் இது எனக்கு சொல்றது? ஆவியானவர் அது சொல்றாரு. சில நேரத்துல நான் வந்து தோட்டத்துல தான் நான் வளர்ந்தேன். நான் உருவானது தோட்டம் தானே, தோட்டத்துல தான் வெட்டி கொண்டு வந்து இங்க நட்டுருக்குறாங்க. அதனால இந்த குட்டி பூ அந்த தோட்டத்துக்கு தான் சொந்தம்.
இந்த பூ ஆண்டவர் என் கையில தான் கொடுத்துச்சு. இதுல வளர்ற குட்டியோ நட்டியோ பொட்டியோ எல்லாமே நான் தான் கணக்கு கொடுக்கணும். அதனால இந்த தோட்டத்துக்கு ஆண்டவர் என்ன ஒரு கண்காணியா வச்சிருக்காரு, ஒரு மன்று. ஆனா இந்த தோட்டத்துக்கு உரிமையாளர் இயேசு. அதை நான் மறுக்கல. ஆனா இந்த தோட்டத்தை அப்சர்வேஷன் யார் தெரியுமா பண்றா? ஆவியானவர் பண்றாரு. ஆனா இந்த தோட்டத்தை கண்காணியா ஏன் அந்த பூ இப்படி இருக்கு? ஓ சரி, இந்த பூவை நாளைக்கு போயிட்டு ஒரு சோப் பெயிண்ட் அடிச்சுருக்கோம். இதான் என்னோட வேலை. நான் சத்தியத்தை ஆவியானவர்கிட்ட கேட்டு கொண்டு வந்து சொல்லுவேன். அடிக்கிறதா என்னோட வேலை. நீ மலருதோ நீ சரியா இருப்பதோ அது அவரோட வேலை. புரியுதா? ஆனா நான் அடிக்கிறதுக்கு நீ அப்படியே காத்திருக்கணும், ஆடக்கூடாது. ஒரு விசுவாசி சொன்னாரு, தண்ணி நல்லா அடிக்கலாமா சார், ஆனா ஆடக்கூடாது. ஆடனாதான் பாவம். ஆடாம தட்டியா இருக்கணும், குடிச்சா அது வந்து பாவம் இல்லை. சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும். கேளுங்க, இந்த இடம் உங்களோட சென்டிமெண்டல் கொண்டு வர இடம் உள்ளது. இந்த இடம் உங்களோட சென்டிமெண்டலை கொண்டு வந்து இங்க திணிச்சு பேசுகிற இடம் அல்ல. நீங்க எல்லாருமே நம்ம எல்லாருமே அவருக்கு பிள்ளைங்க. என்ன கொடுக்க சென்டிமெண்டல்? சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். கதை சொல்லுகிற சண்டே ஸ்கூல் போல கதை சொன்னா எல்லாரும் அப்படியே இருக்க முடியாது. அது ஏமாத்துகிற, அது வஞ்சிக்கிற, அது தேவனுக்கு விரோதமாய் செயல்படுகிற காலம் அது. அல்லேலூயா. கதை சொல்லுகிற காலம் இல்ல, மன திரும்பு. கிருபை காலம் இல்ல, மன திரும்பு. தேவனோட ராஜ்யத்தை இப்ப வச்சுக்கோங்க. என்னோட ஒரு விரல் அறந்துருச்சு. ஒரு அரை மணி நேரத்துல போனா ஒட்டிடலாம்னு சொல்லி எலிசபெத் என்கிட்ட சொல்லிட்டாங்க. கால் பண்ணி வைஃப் சொல்லிட்டாங்க, ஓகே அரை மணி நேரத்தை கூட்டு போங்க, பாஸ்டர் கை ஒட்டிடலாம். நம்ம சொல்ல முடியுமா? பரவாயில்ல, ரொம்ப வலியா இருக்கு, நாளைக்கு போவோம். இல்ல தமிழ் படத்துல நிறைய பார்த்துருக்கிறோம், ஐஸ் கட்டியில வச்சுட்டா அது லேட்டா போனா கூட ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்னு. பரவாயில்ல எடுத்து வச்சிரு, 2 வாரம் இல்ல 2 நாள் கழிச்சு போலாம் அப்படின்னு முடியுமா? உன்னுடைய ஆத்மா அழிவுக்கு தப்பி இருக்கணும்னு சொன்னா தேவனோட ராஜ்யத்தை தேடணும், ஓடணும். தேவனோட ராஜ்யத்தை தேடு. ஆண்டவரோட ராஜ்யம் வண்டிதான், தேவனோட சமூக வண்டிதான் உன்னோட ஆத்மா ஆவிய வந்து உயிர்ப்பிக்க முடியும். ஆனா இந்த வார்த்தையோ நீ எப்படி திரும்ப எடுத்துக்கிற? கதைகள் போல. தாவீதுன்னு ஒருத்தர் தான் அண்ணனுக்கு சோறு கொடுக்க போயிருந்தா, அந்த நேரத்துல கோலியாத் வந்தானா, கோலியாத் இந்த கல்ல எடுத்து அடிச்சானா, கோலியாத் விழுந்தா கழுத்தை வெட்டிட்டான். எவ்வளவு நாளைக்கு இந்த கதையே நீங்களும் நானும் சொல்லிட்டு இருக்க போறோம்? ஆமாவா இல்லையா? இந்த கதையை சொல்லிட்டு இருக்கா இந்த வருஷம் ஃபுல்லா ஓட்டிடுறேன் இதே பிரசங்கத்தை. எப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கு? கிறிஸ்துவங்களோட வாழ்க்கையில கதை சொல்லுகிற கதையின் பிரகாரமாய் வந்தனா, பூனை குறுக்க போனுச்சு, பூனையை தாண்டி வந்த, நாய் குறுக்க போனுச்சு, நாய் அப்படின்னு தப்பிச்சு வந்த, கடைசியா பார்த்தா பாலம் காணா போச்சு. கதைகள் சொல்லுகிற நேரம் அல்ல சபையில. அல்லேலூயா. நீ யாரோட பிள்ளை, யாரோட சத்தியத்தை வாழ்றன்னு சொல்லி நீ நல்லா புரிந்து கொள்ளணும். சத்தியத்தை தேடி நீ தேடும் போது, சத்தியத்துல வாஞ்சியா இருக்கும் போது, சத்திய வார்த்தை உன்னை விடுதலையாக்கும். புரிஞ்சுட்டியாமா? இங்க பவுல் இப்படியாக சொல்லுகிறாரு, திருப்பி இயேசு இப்படி ஒரு வார்த்தை சொல்றாரு. 7ஆம் அதிகாரம் மத்தேயு 7:15 வசனம். கொஞ்சம் வேகமா போங்க. 7:15 மத்தேயு. ஒன்னு எடுத்துங்க. மத்தேயு 24:24. மத்தேயு 7:15 எடுங்க.
கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்க. நல்லா கேளுங்க. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்க. எச்சரிக்கையா இருங்க. அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்துக் கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். இப்படி சொல்றேன். நீங்க என்ன நீங்க ஆசீர்வதிச்சாதான் நீங்க நல்லா இருப்பீங்க. அதனால எனக்கு மாசம் மாசம் நீங்க 300 எனக்கு கொடுங்க. நீ எவ்வளவு சூப்பரா வளர்ற பாரு. இது கள்ள போதனை. பிரதர், நீ எடுக்கிற சம்பளத்துல 100 ஒரு 10 பார்க்கலாம். 110 110 ஆமா தானே? ஏன்னா பசங்க பண்ணாததுனால நானே மறந்துட்டேன். 110 ஆண்டவர் கொடுத்திருக்கிறது. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். இது கள்ள போதனால என்னன்னு உங்களுக்கு தெரியணும். போன வாரம் நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னார், தேவனுடைய அது தசம் என்னோட பிரசம் வந்து காசை பத்தி இல்ல, ஆனா ஜெபம் பண்ணும்போது இதை ஹைலைட் பண்ண சொன்னார். நான் சொல்லிடுறேன். தசம் பாகத்தை அப்படின்னா தேவன் கொடுக்கிறது அந்த 10 வெள்ளியை வந்து இப்படி நான் விளக்குறேன், நல்லா கவனமா கேளுங்க. அந்த 10 வெள்ளிய நீங்க ஆண்டவருக்கு தான் கொண்டு வந்தீங்க. அந்த 10 வெள்ளியில 7 வெள்ளிய சபைக்கு எழுதி 3 வெள்ளிய பாஸ்டர் பேருக்கு எழுதி பாஸ்டர் உங்களுக்கு ஒரு லவ் ஆஃபரிங் அப்படின்னு சொல்லி நீ ஒதுக்குனாலே அது கள்ள போதனை. அது உன்னோட விருப்பத்துக்கு நீ செய்கிற ஒரு கள்ள போதனை. அது நீ செய்யவே கூடாது. ஹலோ, நான் ஒரு உதாரணம் சொன்னேன். ஏன் அப்படி போறீங்க? நான் பிரசங்கத்துக்கே போலையே, தசமாக பிரசங்கமே பண்ணல. இத போன வாரம் நான் ஜெபம் பண்ணும்போது இத உங்கள்கிட்ட சொல்ல சொன்னாரு. எனக்கு தெரியாது என்னது. அதனாலதான் நான் என்ன வச்சு ஒரு உதாரணம் காட்டுறேன். அதனால இந்த தேவனுக்கு சேர வேண்டியத உன்னுடைய சுயநலத்தினால், உன்னுடைய திருப்தினால், உன்னுடைய புரிந்துணர்வினால அந்த போதனையை நீ திருப்பிக்காத. நீ சொல்லலாம், நான் பாஸ்டருக்கு தானே 3 வெள்ளி கொடுத்தேன், 7 ஆண்டவர் கொடுத்தேன், நான் அவங்களுக்கு தான் வச்சேன். வேதம் திட்டமா சொல்லுது, தேவனுக்கு ஒரு பங்கு தேவனுக்கு கொடுக்க வேண்டியத தேவனுக்கு கொடுத்துதான் ஆகணும். நீ மேபி நீ வந்து கணக்கு போட்டு மேபி நீ வந்து உன்னுடைய என்னமா சொன்ன, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருந்து அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்துக் கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். ஒரு வசனம் படிச்சோம். நம்மளுக்கு ஏத்தது போல நம்ம சில டிராமாலாம் செய்வோம், சில காரியங்கள் முடிவெடுப்போம், சில காரியத்துல வந்து நம்ம நிக்கிறது போல தேவனுடைய வார்த்தையில வந்து நீ அப்படி நிக்க கூடாது. கள்ள என்னது கள்ள போதனையா? கள்ள தீர்க்கதரிசி. அப்புறமா அவர்கள் உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். இல்லை 16 படிச்சீங்களா? 15 படிச்சீங்களா? 15 பச்சைக்கிற ஓநாய்கள் போல இருப்பார்கள். மத்திய 74. ஏனெனில் கள்ள கிறிஸ்துவுக்குள்ளோ கள்ள தீர்க்கதரிசிகளும் எழுப்பி. இங்க ஒண்ணு சொல்றேன், இப்படி சொல்லலாம். இப்ப வந்து சைமன் வந்து வச்சுங்களா ஒரு படத்துக்கு போறாரு. ஒரு உதாரணம் சொல்றேன், நம்ம முறைக்காதீங்க, ஏற்கனவே அடிபட்டு நின்று போயிட்டான். இப்போ அவன் ஒரு படத்துக்கு போறான். லீனா வந்து சொல்றாங்க, டேய் நீ படத்துக்கு போக கூடாதுடா, அந்த மாரி போகும்போது அந்த இடத்துலலாம் சாட்சி இல்லாம போது போவாதுங்க. அன்னைக்கு பார்த்தா பாஸ்டர் பண்ணாரு, பாஸ்டர்லாம் போல நான் போக கூடாதா? பாஸ்டருக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? ஐயா, நீயும் நானும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து நியாயம் தீர்க்க கூடாது. நீயும் நானும் சத்திய வார்த்தையை பார்த்து நியாயம் தீருங்க.
பாஸ்டர் போறான்னா அது அவன் விதைச்சதுக்கு அவன் இருப்பான். நான் போறேன்னு சொன்னா அதுக்கு கணக்கு நான் கொடுப்பேன். புரியுதா? ஓ, அவன் செஞ்சா நான் செய்யக்கூடாது. அவன் செஞ்சப்ப பாஸ்டர் ஒண்ணுமே கேட்கல, நான் இப்பதான் வந்து இப்படின்னா அதுக்குள்ள வந்து ஏசுறாரு. புரியுதா? ஏன் தெரியுமா? உடனடி சிலவங்களுக்கு வந்து கொஞ்சம் 1 மாசம் 2 மாசம் பாவம் செஞ்சுட்டு பிறகுதான் மாட்டுவானுங்க. உங்களுக்கு புரியுறமே சொல்றேனே. பல நாள் திருட ஒரு நாள் அகப்படுவான் தமிழ்ல சொல்லுது. ஒருத்தன் கொஞ்ச நாள் கழிச்சு அவன் செய்யற தவறு கொஞ்ச நாள் கழிச்சு தான் மாட்டுவான். ஆனா சிலரு அன்னைக்குதான் முதல் நாள் செய்வான், அன்னைக்கே மாட்டிக்குவான். ஏன் என்ன வித்தியாசம் தெரியுமா? தெரியுமா? சொல்லுமா, சொல்லுதா? அவன் மேல தேவன் ரொம்ப அன்பு வச்சிருக்காரு, அதனாலதான் முதல் நாளே மாட்டி விட்டுறாரு. புரியுதா? அவனை ரொம்ப தேவன் நேசிக்கிறதுனாலதான் ஃபர்ஸ்ட் நாளே முதல் நாளே மாட்டிக்குவான். வசந்த வாசி. ஏனெனில் கள்ள கிறிஸ்துவர்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இது என்னது அப்படின்னா, புரியுதுங்களா? இந்த வசனம் சொல்லுது, ரொம்ப தெரிஞ்சவங்க, ரொம்ப நெருக்கமானவங்க, ரொம்ப நெருங்கி இருக்கிறவங்க ரொம்ப எஃபெக்டட் ஆயிடுவாங்க, ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. இப்ப வச்சுக்கலாம் ஒரு உதாரணம். நான் ஜோனத்தனை வந்து எல்லாரும் மணிக்கு அப்படி ஏசிட்டு வச்சுக்கலாம். ஜோனத்தனுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும். ஓ, நான் கட்சி கட்டிக்குவாங்க. எப்படி பாஸ்டர் ஜோனத்தனை ஏச முடியும்? எப்படி பாஸ்டர் இந்த மாதிரி கட்டிக்கணும்? அவர் ஒரு ஃபேமிலி மேன் ஆச்சு, அவருக்கு மனைவி இருக்கு, பிள்ளைகளா இருக்கு, இப்படி எல்லாம் ஏசக்கூடாது அப்படின்னு நியாயத்துக்காக கட்சி கட்டுவாங்க. அங்க ஏன் அது அப்படி போட்டிருக்கு? அந்த வசனம் போட்டிருக்கு, இருக்கு வாசிமா. ஏனெனில் கள்ள கிறிஸ்துவர்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவர்கள் எப்படி தெரியுங்களா? அவர்களை பிரபலப்படுத்துறதுக்காக, அவர்களை பிரபலப்படுத்துறதுக்காக, தேவனை பிரபலப்படுத்தல. இப்ப நீங்களும் நானும் ஒண்ணு சொன்னேன், என் பிள்ளைங்க நீங்களா என் விசுவாசி, என் பிரசங்கத்தை ஒரு நாள் கூட நீங்க ஷேர் பண்ணது இல்ல, போட்டது இல்ல, ஸ்டேட்டஸ்ல போட்டது இல்ல, Facebookல போட்டது இல்ல, என் பிரசங்கத்தை போட்டு ஒருத்த மனம் திரும்பி இழுத்தது இல்ல. ஆனா எவனோ ஏதோ செஞ்சிருப்பான், அவனுக்கும் அவருக்கும் ஒத்தே இருக்காது, அவனை போட்டுருவான். தட்டி சுட்டதடா, கை விட்டதடா, புத்தி கெட்டதடா, நெஞ்சி கொட்டதடா, அத போடு. அது ரிட்டன் பை இங்க கள்ள போதனைகள் தேவனுக்கு விரோதமாய் உன்னுடைய என்ன சொல்ற இம்ப்ரெஸ் உன்னோட விருப்பத்துக்காக, உன்னோட ஆசைக்காக. ஓ, அதுல வர்ற 2500 காமெண்ட், ஓ நான் போட்டது பத்தியா? பிரசங்கத்துக்கு எவனும் போட மாட்டான், பரவாயில்ல, கேட்டான அவனுக்கு ஒரு நாளைக்கு அங்க விதைக்கப்படுவான், அவ்வளவுதான். ஐயா, நான் விதைச்ச ஒரு விதை அங்க அங்க அந்த அந்த சிக்னல் ஏதாச்சும் இங்க எனக்கு பிளிங் பிளிங் அடிக்கும், பிளிங் பிளிங்னு ஒண்ணு அடிப்பேன். பஸ் உங்களுக்கு மட்டும் கரெக்டா கொடுத்தல பஸ் சிக்னல் ப்ராப்ளம் சார். சரி, இப்படி ஏன் ஜாப் பண்றதுல வேதம் ஒழுங்கா படிக்கிற அதானே? ஆமா, போய் செய். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய வாசிமாக்கும் வாசிய 25 வருஷம். இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். 26. ஆகையால் அதோ வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொல்லுவார்களானால் புறப்படாதிருங்கள். இதோ அறை வீட்டிற்குள் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதிருங்கள். பாருங்க,
நம்ம இந்த மாதிரி காரியங்கள்லாம் வரும்போது ஏமாந்துடாதீங்க. இந்த மாதிரி காரியங்கள்லாம் வரும்போது உங்களை வந்து குழப்பும் போது, உங்களை வந்து சில காரியங்களை சொல்லும் போது இதெல்லாம் கண்டு ஏமாந்துடாத. அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசத்துக்கு ஒரு அளவு இருக்குல்ல. வீட்டெல்லாம் திறந்து போட்டு நான் சொல்றேன், பரதோரம் சிஸ்டர் ரூத் வீட்டெல்லாம் திறந்து போட்டு சேர்ச்சுக்கு வாங்க, அது ஒண்ணா காண போகாது சிஸ்டர். போய் பாருங்க, ஒரு சும்மா இருக்காது வீட்டுக்குள்ள. அல்லேலூயா. சில நேரங்கள்ல ஞானத்தை பாருங்க, சத்திய ஞானத்தை பாருங்க. உங்க ஞானத்தை சொல்ல சத்திய ஞானத்தை பாருங்க. வசனத்தை படிங்க, வசனத்தை தியானம் பண்ணுங்க. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசித்து முடிச்சிருவோம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். லீனா மேத்யூ 24:36 எடுத்துங்க. 24வது வசனம் 36வது வசனம். 24ஆம் அதிகாரம் 36வது வசனம். 1 தீமோத்தேயு 4:1. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி கேளுங்க. ஆவியானவர் வெளிப்படையாய், நம்மளுக்கு ஆவியானவர் கூட இருக்கிறார். ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறார். வெளிப்படையாய், வெளிப்படையா இருக்காரு. அல்லேலூயா. அவர் வெளிப்படையா இருக்கார், அவர் மறைஞ்சிக்கிட்டு இல்ல. ஆவியானவர் ஆல்வேஸ் வெளிப்படையா இருக்காரு, அவர் வெளியரங்கமா இருக்காரு. அவர் நம்மளோட எப்படி நீங்களா உட்கார்ந்து இருக்கீங்களோ, நான் எப்படி நின்றுகிட்டு இருக்கேனோ அந்த போல அவர் நம்மளோட கூட வெளிப்படையா இருக்கார். வசனம் நல்லா தெளிவா போட்டிருக்கு. வாசிமா. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி, ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே, மனசாட்சி சூடுண்டு பொய்யான சாட்சிகளினாலே, மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு, நல்ல கவனமா கேளுங்க, சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்குள். அல்லேலூயா. வச்சுங்க, நான் சபை உங்களெல்லாம் தொடர்ந்து ஆண்டவருக்குள்ள நடத்துற மாரி, ஆண்டவருக்குள்ள உங்களை எல்லாம் மாத்தி ஆண்டவருக்குள்ள கொண்டு போறது மாதிரி இருக்கும். ஆனா என்னோட நோக்கம் என்னதுங்களா, இங்க இருந்து நான் ஒரு காசு சேர்த்து இங்க இருந்து எல்லாம் சுருட்டி ஒரு பெரிய பங்களோ வாங்குறதுக்காக. இது ஒரு மாய. அங்க என்ன போட்டிருக்கு? பொய்யருடைய மாயத்தினால. பொய்யருடைய மாயத்தினால. நினைச்சது அப்படியே சொல்றாரு போல அப்படின்னு நினைக்காதீங்க. நான் ஆண்டவர் ராஜ்யத்தை தான் கட்டியும், அவர் ராஜ்யத்தை எப்படியாவது உங்களை கொண்டு போய் சேர்த்துதான். எனக்கு எகெயின்ஸ்டா, எனக்கு எதிராக யாரு கடந்து வந்தாலும் சரி, என்கிட்ட கொடுத்த ஆத்மாவை நான் தேவன்கிட்ட கொண்டு போய் தான். அந்த வசனம் நல்லா தெளிவுபடுத்திருக்கு. அதே வசனம். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்டு பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு பிசாசுகளின் உபதேசங்களுக்கு. கேளுங்க, பிசாசுடைய உபதேசங்கள். சொன்ன வார்த்தை எடுத்து யாரு வஞ்சிக்கிறா? யாரு? பிசாசு. இப்ப வசனம் போட்டிருக்கு, பிசாசுகளின் உபதேசங்களுக்கு. உபதேசங்கள். உங்களுக்கு வர உபதேசம் ஆவியானவரா இல்ல பிசாசா? புரியுதுங்களா? எந்த உபதேசத்துல வாழ்றீங்க? எந்த உபதேசம்? கிறிஸ்தவர்கள் வேலண்டைன் விஷ் பண்றாங்க. ஹேப்பி வேலன்ஸ் 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 வேலன்ஸ். ரொம்ப நாள் ஆச்சு, 12 வருஷம் ஆச்சு கல்யாணம். வேற வேலண்டைன். வேலன்ஸ் வேலன்ஸ் வேலண்டைன். கிறிஸ்துவனுடைய வாயில தூசிக்கிற வார்த்தைகள் வரக்கூடாது, தெரியுமா? தீபாவளி வாழ்த்து சொல்றீங்க, நல்லது. தெரியுமா அப்படின்னா என்னன்னு? நெக்ஸ்ட் பீட்டர் வந்துட்டாரா, சாவடிச்சுவானே. தீபாவளி எது கொண்டாடுறாங்க?
எல்லாரும் விஷ் பண்றீங்க. ஓ, தீபாவளி எது கொண்டாடுறாங்க? நகர 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 அவன் செத்ததுக்காக தீபாவளி கொண்டாடுறாங்க. அவனுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? சார் டாபிக் மாறிடுச்சு இல்ல, நான் டாபிக் வந்து பேசுறேன். கள்ள போதனைகள் உன்னுடைய ஆவிக்கு, உன்னுடைய விருப்பத்துக்கு, உனக்கு ஏற்றது போல வேத எழுதப்படல. புரியுதுங்களா? அவங்களுடைய காரியங்கள் இங்க விஷ் பண்ற தவறு, தப்பு, அதனால செய்யவே கூடாதுன்னு இல்ல. எதை செய்யறதுனாலும் புரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க. வேலண்டைன் செத்து போனவர்களுக்காக ஏற்பட்ட நாள் தான் வேலண்டைன். காதலி வந்து செத்து போனனால அந்த நாளை வந்து காதலர்கள் நாளாக ஏற்பட்டது அந்த காலத்துல. போய் படிச்சு பாருங்க. அதுக்காக இப்ப வச்சுக்கலாம், ஒரு இப்ப நான் ஒரு பாய் ஃப்ரெண்ட், நான் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட், சரி ஒன்னொரு கேர்ள் ஃப்ரெண்ட், என் மனைவி தான் கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுக்கலாம். நான் போய் அவளுக்கு பூ கொடுக்குறேன் செத்து போறதுக்கா? செய்யறது யோசிச்சு செய்யுங்க. அப்ப எத்தனை பேருக்கு பூ கொடுத்தா தெரிஞ்சீங்களா? எத்தனை பேருக்கு பூ கிடைச்சிச்சா தெரிஞ்சீங்க? ஆயத்தமா கொடுத்து அட்வான்ஸா கொடுத்துருக்காங்க போறதுக்காக. கிறிஸ்தவர்களோட வாழ்க்கையில இந்த வசனம் நல்லா தேவைப்பட்டிருக்கே. திருப்பி வாசிமா. ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறதாவது பிற்காலங்களிலே மனசாட்சியின் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே, நல்ல கனவை கேளுங்க, வரும் பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு பிசாசுகளின் உபதேசங்களுக்கும், நல்ல கனவை கேளு, பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து நீங்க செவி கொடுக்காதீங்க. அங்க வசனம் கொடுக்குது, செவி கொடுக்கறாங்க. புரியுதா? என்ன திருப்பி ஏன் கேட்கறது தெரியுங்களா? உங்களுக்கு புரியுதா இல்லைன்னு சொல்லி பாக்குறீங்க, ஆனா புரியுதா இல்லைன்னு தெரியல. இந்த முடியெல்லாம் போய் வச்சு அடிச்சுக்கிச்சா என்னன்னு தெரியல. மேபி உங்களுக்கு பஞ்சு வச்சு இப்படி வச்சு துணி வச்சு முடியை வந்து மறைச்சு எடுத்து வந்துருக்கீங்கன்னு தெரியல. சில முடி கட்டுறதுனா தெரியுது, ஓகே பஞ்சு இல்லைன்னு. சிலவங்களுக்கு அப்படி போட்டிருக்கீங்க, எனக்கு தெரியல. உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? புரியுதா சிவனே? நான் கடைசியா 6 நாள் முடிச்சு கேட்டேன், நல்லா இருந்துச்சு தெரியும். என்ன புரிஞ்சு? நல்லா இருந்துச்சு. அது இல்ல, இங்க கல்ல திருப்பி வாசமாதே. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியின் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து, நல்லா கேளுங்க, பிசாசோடைய ஆவிகளுக்கும் செவி கொடுத்து. இப்ப ஜோனத்தை வந்து அவங்க மனைவியோட பிள்ளை விழுக்கிறதுலாம் காது வச்சு கேட்கிறாரு. அது இப்படி போதுன்னு வச்சுக்கலாம். அது கேட்க பிள்ளை நவுறதெல்லாம் கேட்கும். ஆமா தானே? பிள்ளை பெற்றவங்களாம் தலையாடுங்க. நீங்க பாக்குறத பார்த்தா அது என் சந்தேகத்தோட அந்த மாரி அங்க என்ன பண்ணிருக்கு? பிசாசனோட வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து. நீ செவி கொடுத்து என்ன சத்தம் கேக்குது? ஓ யா, நீ யோசிக்க ஆரம்பிச்சானா அவன் பிளான் கொடுத்துருவான். நீ சிந்திக்க அவனுக்கு இடம் கொடுத்த கடை அவன் கொடுத்துருவான். இப்படி சொல்லி கரெக்டா ஆயிரும். நீ எஸ்கேப் ஆயிடுவ, நீ சரியாயிருவ. அவன் ஆலோசனை கொடுப்பான். அவனோட உபதேசம் அங்க நல்லா போட்டிருக்கு. ஆவியானவர் சொல்றாரு தெரியுமா? அது அவனோட உபதேசமானது வஞ்சிக்கும்படி. அவசியமா நீ வச்சிருமா முடிச்சிரு. இல்ல நான் மணி ஆச்சு, வீட்டுல போய் வாசிக்கலாம். அந்த நாளிலும் என் பிதா ஒருவர் தவிர, நல்லா கவனமா கேளுங்க. இது இன்னைக்குள்ள கன்க்ளூஷன். இதுதான் இன்னைக்குள்ள முடிவான வசனம்.
கள்ள போதனைகளுக்கு இங்க தேவன் பதில் தருகிற வசனத்தை கேளுங்க நல்லா. அந்த நாளிலும் என் பிதா ஒருவன் தவிர, பிதாவை தவிர, நல்லா கவனமா கேளுங்க. பரிசுத்தாவி பேர் சொல்லல, இயேசு பேர் சொல்லல, பிதா பேர் ஒண்டிதான் சொல்லுது. அங்க அப்படிதான் எழுதப்பட்டிருக்கு. பிதா, என் பிதா ஒருவன் தவிர, என் பிதா ஒருவரை தவிர மற்ற ஒருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும், பரலோகத்தில் இருக்கிற தூதர்களும் அறியார்கள். அப்படியே வாசிக்குமா? நோவாவின் காலத்தில், நல்லா கவனமா கேளுங்க. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வருகிற காலத்திலும் நடக்கும். அப்படின்னா என்ன தெரியுங்களா? வீட்டுல போய் இந்த வசனத்தை ஃபுல்லா வாசிங்களேன். இந்த வசனத்தை நல்லா வாசிங்க, உங்களுக்கு நல்லா புரியும். ஆனா இப்ப ஒண்ணு விளக்கிறேன். இப்ப நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன், சேர்ச்சுக்கு வாங்க, ஆண்டவரை தேடுங்க, சேர்ச்சுக்கு வாங்க, ஆண்டவரை தேடுங்க, ஆண்டவரை துதிங்க சொல்லிக்கிட்டே இருக்கேன். உங்களுக்கு எரிச்சலா இந்த பாஸ்டர் உடம்பு முடியலன்னு சொல்றேன், சீக்கிரம் சொல்றேன், சளி பைப்பு மேல இப்படியே போய்கிட்டே இருக்குன்னு சொல்றேன். இப்ப வர வைரஸ் வந்துருச்சு, கொரோனா வந்துருச்சு, சேர்ச்சுக்கு வந்த எஃபெக்டட் எல்லாரும் பாதிச்சிடும் நினைச்சு நான் சொல்றேன். இந்த பாஸ்டருக்கு புரிய மாட்டுது. இந்த ஆளுக்கு அறிவே இல்லை, இந்த ஆள் வந்து இந்த ஆளுக்கு வந்து புரிந்துக்கிற மனப்பான்மை இல்லை. எனக்கு இவ்வளவு பிரச்சனை, எனக்கு இவ்வளவு பாடு, எனக்கு இவ்வளவு ப்ராப்ளம், தலை இப்படி வலிக்குது, தலையை கட்டி கீழே வச்சிருவேன், எனக்கு இப்படி வியாதி, எனக்கு இப்படி பிரச்சனை, நான் அப்படி வந்துட்டுனா எனக்கு 100 வழி சம்பளம் போயிடும், இந்த பாஸ்டருக்கு புரிய மாட்டுது அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாரும் என்னை குறித்து எப்படி சொல்லலாம், முறுமுறுக்கலாம். ஆனா நான் நோவா எப்படி அந்த ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொல்லி மழை வரப்போது மனம் திரும்புங்கன்னு சொன்னாரோ அதான் இன்னைக்கு தேவ ஆவியானவர் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஏன் தெரியுமா? இயேசுக்கு தெரியாது, ஆவியானவருக்கு தெரியாது, தேவனோட இருக்கிற தூதர்களுக்கு தெரியாது இயேசு வருகிற 2வது வருகை எப்பன்னு. பிதாவுக்கு ஒன்றிதான் தெரியும். புரியுதுங்களா? அது யார் சொல்றா தெரியுங்களாங்க? யார் சொல்றா? இயேசு சொல்றாரு. பிதாவுக்கு ஒன்றிதான் தெரியுமா? அப்ப இன்னைக்கு நீலாம் கள்ள போதனையில வாழ்றன்னு சொன்னா, நீலாம் தேவனோட வார்த்தை விட்டு விலகி இருக்கன்னு சொன்னா, தேவன் வருகிறத பிதாவோட சித்தத்தினால, பிதாவோட தீர்மானத்தினால வரும்போகிற நாள் நீலாம் மனம் திரும்ப வேண்டும், நீங்கெல்லாம் மாறப்பட வேண்டும். சத்தியமானது உனக்குள்ள வாழணும், சத்தியத்தின்படி உன்னோட வாழ்க்கை விதைக்கப்படணும். அல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவன்னா உனக்குள்ள கள்ள போதனை இருக்கக்கூடாது, கள்ள மாறுதல் இருக்கக்கூடாது, மாயம் இருக்கக்கூடாது. புரிஞ்சா? வசந்த வீட்டுல போய் படிங்க, இரவு கிளாஸ் கணிதப்படி திருவதுக்கு கடந்து போடுவாங்க. சோதரிக்கிறோம் ஆண்டவர். நேரமாச்சு.